நிஜமாவே ஒரு பாரடாக்ஸுங்க, புரியாத புதிர். I really want to understand why. 365 days, I launch 365 videos and I get about 220, 210 views per day on average. The next 8 days, I launch 3 videos and I get 400 views on an average. இது நான் எங்கே போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? வணக்கம். On the eve of New Year, December 31 night, I received a very long message, an unusually long message from a real well-wisher. The message went like this. They congratulated me, of course, and said, amazing work. ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும், ஜான்வரி 1 எனக்கு இது நீ கரெக்டாக பண்ணிடுவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வெடிகுண்டும் போட்டாங்க. They said, if not for the break I have applied now, நீ 500 பண்ணுவ, 1000 பண்ணுவ, 10,000 பண்ணுவ அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படின்னாங்க. She is my wife messaging me. She continued. She went on with further messages of appreciation, crystallizing the situation. இந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ஹார்ட். அதே மாதிரி சுவாரஸ்யமாக ஒவ்வொன்றையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறது ரியலி டாக்ஸிங். அண்ட் இதை ஒரு ஹாபியாக உன் வேலையையும் செஞ்சுக்கிண்டு இதை சைடில் பண்ணுறது, இட்ஸ் அ ரியல் ஸ்ட்ரெச். அண்ட் ஷீ ஆல்சோ அப்ரிஷியேட்டட் மீ ஃபார் பீயிங் அ குட் ஹஸ்பண்ட், குட் சன் and a good parent while continuing to do this. And she underlined it as, it's insane. It's insanely impossible. And you have only basically sacrificed your free time and your sleep. Not fair, not good, don't do it. அப்படின்னு சொல்லிட்டு, almost as if she was giving me a lesson in the art of giving feedback, she continued with this message. Hats off, and I want you to reduce the frequency so that you get to take care of yourself. அதில் அந்த smart introduction of and instead of but. Hats off, but நிறுத்து இல்லை. Hats off and மாத்து. We have actually addressed this in an earlier Quotidian. பார்த்துருக்காங்க போல இருக்கு. So this was the feedback she gave me, and I decided to follow that sage advice. இது நடந்துட்டுருக்கிற அதே சமயத்தில் I wrote to some of our viewers via WhatsApp and asked them for opinions and feedback. And one person, ஒரு rare breedனே சொல்லலாம் இவரை, high paying high tech software ஜாபை விட்டுட்டு எஜுகேஷ்னல் கம்யூனிட்டியில் வாலண்டியரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு டெக்கேடாக he has been running Team Everest, one of the most successful volunteering NGOs in this educational domain. Team Everest அப்படின்னு பேர். அதிலிருந்து கார்த்தி வித்யா அப்படிங்கிற அந்த ஃபவுண்டர் வந்து he sent me this message. First of all, congrats for completing 1 year of Quotidians. I'm a big fan of Quotidian. எப்பவுமே I used to wonder, எப்படா நீங்கள் வந்து டெய்லி பண்ணுறீங்க Quotidian-னு. Hats off to you, you know, like இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். I used to share this with all my friends, என்னோட க்ளோஸ் பீப்புள் கூட. லஞ்ச் அப்பெல்லாம் உங்களுடைய ப்ரோக்ராம் கூட உங்கள் ப்ரோக்ராம் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கெயின் lot of knowledge for free because of this initiative from you. Thank you so much, Raj. என் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கொஞ்சம் ஸ்காலர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணேன். எவ்ரி ஒன் காட் வேல்யூ அவுட் ஆஃப் இட். அண்ட் இன்னும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த சம் ஆஃப் திஸ் கான்செப்ட் ஹேஸ் ஸ்ட்ரக் வித் மீ, வெரி யூஸ்ஃபுல். ஒரே ஒரு சஜஷன் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னா,
ஐ டோன்ட் நோ அஸ் எ கிரியேட்டர் உங்களுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி அஸ் எ வியூவர் எங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 200-250 கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல எவ்ரிடே. லைக் ரியல் டைமில் லைஃப் இஸ் புல்லிங் அவுட் இன் ஆல் தி அதர் டைரக்ஷன்ஸ். நான் ரெக்கமெண்ட் பண்ண சில ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் எபிசோட்ஸ் பார்க்க முடியல. ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் செக் அவுட் பண்ணேன். அவங்கெல்லாம் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தாங்க, அதுக்கு மேலே பார்க்க முடியல சொன்னாங்க ராஜ். நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 or 2 Quotidians தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மேபி யூ ஆல்சோ குட் ஐடியா இஸ் டு டூ அ சர்வே, ஃபிகர் இட் அவுட். டெய்லி பண்ணணுமா இல்லைனா வீக்லி 3 times 4 times மாதிரி பண்ணணுமா? இட் குட் பி அன் ஸ்மால் ஐடியா. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூ ப்ரொடியூசிங் எபிசோட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. பட் ஐ பிலீவ் வியூவர்ஸோட லேசினஸ், எங்களோட வில் பவர்லாம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறவங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ வி ஆர் த லூசர்ஸ் மேபி. ஸோ அதை பற்றி மட்டும் திங்க் த்ரூ பண்ணலாம். ஆல் த 7 days பண்ணணுமா இல்லைனா few days a week பண்ணணுமான்னு. பட் ஓவரால் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் ராஜ். தேங்க்யூ. Thank you, Karthi. A few others also gave me this feedback. And I also started noticing that I was finding it harder and harder to ensure I didn't repeat something that I had said earlier. In fact, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க 2 பேர் வந்து டைட்டில் அதே டைட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபீட்பேக் அனுப்பிச்சார். சுமித்ரா அப்படிங்கிறவங்க நினைக்கிறேன். ஸோ தெர் வாஸ் தட் little fear coming in that I need to probably get my house in order before just continuing every day அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி தாட் வந்தது. Which is why we came up with this nice little plan and I proposed this to the group and I shared it with all of you. ஒரு குட்டி க்ளோவும் கொடுத்தேன். க்ளோசிங் தாட்டில் I said, and English-ல ஒன்று சொல்லுவாங்க, as easy as apple pie அப்படிம்பாங்க. So I want to tell you this, Quotidians are not as easy as apple pie to make. They're not as easy as apple pie. Apple pie. ஆனால் இன்னும் வரும். Thank you for your patronage. Looking forward to meeting you soon. Bye bye. அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். க்ளூ கொடுத்ததா நானும் நினச்சிருந்தேன். 2 smart people from Zoho, one a student who is currently undergoing Zoho schools, cracked it. And she said, okay, pi அப்படிங்கிற அந்த irrational நம்பரோட டிஜிட்ஸு அது பார்த்து நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கிட்டு போகிறீங்க, கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட்மா ரேணுகா தேவி, யூர் ரைட். Another friend and colleague, a faculty at Zoho schools, he cracked it too and he said, this is how it is progressing, am I right? அப்படின்னு கேட்டார். ஏன்பா இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, பட் ஆப்பிள் பைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, பைன்னு 3 தடவை வேறு கண் குத்தி மாதிரி அப்படியே பார்த்து சொன்னீங்க. சரி, இது கரெக்டாக தான் இருக்கும்னு நானும் நினச்சிட்டேன். இஸ் இட் ரைட் அப்படின்னு கேட்டார். எஸ், இட் இஸ் ரைட். வி ஃபாலோ தி டிஜிட்ஸ், த இன்ஃபினிட் டிஜிட்ஸ் தட் கம் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பை. ஒவ்வொரு நம்பர் பையில் வந்து 3.14 அப்படின்னு போகுதா, 1 அப்படிங்கிற டிஜிட் கிட்ட நம்ம இருந்தோம்னா ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த கோட்டிடியன். 4 அப்படிங்கிறதுல இருந்தோம்னா 4 நாள் கேப் விட்டு அடுத்த கோட்டிடியன். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கும். யூ கேன் கிராஸ் செக் இட். 4வது நாள், 1th நாள், 0th நாள் அப்படின்னு போகும். எனிவே ஐ வில் பி ஷேரிங் வென் அவர் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வுட் பி, just in case you want to know. Otherwise, just subscribe to my WhatsApp group or to the YouTube subscription itself and you will be alerted when it is ready. அந்த ஃபேக்கல்ட்டின்னு சொன்னேனே, மனோஜின் பேர் அவருக்கு, ஒரு ப்ரோக்ராம் எழுதி எண்ணிக்கை அடுத்தது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணியே எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. 500வது எண்ணிக்கை அப்படின்னா 22 செப்டம்பர் 2023 வரப்போகுதான். 1000வது வந்து 2029 வரப்போகுதான். நம்மளாம் இருக்கணும் அதுக்குள்ளே. ஸோ that is the sequence that we are going to continue this.
The idea was to let it continue. I wanted something unending. I wanted something to allow me to be irrational, illogical, paradoxical, conflicting something that I have said earlier. Pi is the best because you cannot bring any sequence or true pattern into pi. தேடி தேடி பார்த்துட்டாங்க மனுஷங்க. 22 trillion digits வரைக்கும் பார்த்துட்டாங்களாம். Unending and irrational. பையை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தர வேணாம். நீங்கள் ஒரு குட்டி கூகுள் query போட்டாலே பாருங்களேன், 21 fascinating facts, 10 surprising facts, 7 interesting facts, 28 facts, 10 facts, 36 surprising facts, 70 facts அப்படின்னு அத்தனை லிஸ்ட்ஸ் வருது. So I want to step away from the mathematical, philosophical, biological, எல்லாத்துலேயும் இருக்குங்க பை, biological concepts, and I want to go to the world of movies, the world of teleserials. Person of interest அப்படின்னு இந்த Amazon Primeல வந்து I was watching this series, and Emerson அப்படிங்கிற இந்த நடுவில் நின்றுட்டுருக்கிற அந்த ஆக்டர், he plays a role called Finch. Finch is a mathematician, a computer genius who creates probably the first true artificially intelligent software. And அவர் வந்து ஒரு மேத் கிளாஸ்க்குள்ள சப்ஸ்டிடியூட் டீச்சராக போக நேரிடும். ஸோ he'll be in that class teaching to distracted kids. And ஏன்பா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு கிட்டு கேட்பா, என்ன சொல்லித்தரீங்க, பை பற்றி சொல்லித்தரீங்க, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க போர்டில், what is it for, how is it going to be good for me, what will I use it for அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. அதுக்கு அவர் வந்து ஒரு அழகான 1.5 minute லெக்சர் ஒன்று சொல்லுவார். இந்த பைங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ ரேஷியோ between the circle's circumference and its diameter. Unending, non-repeating. திருப்பி அந்த நம்பர் அதே மாதிரி பேட்டர்னில் உனக்கு வராதியா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்யா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டெசிமல்ஸ், அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டெசிமல்ஸ்க்கு உள்ள எவ்ரிதிங் அடங்கும். உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர், உங்கள் வீட்டு நம்பர், உன்னுடைய ஆதார் நம்பர், உன்னுடைய செல்ஃபோன் லாக் நம்பர், நீ போன மாதம் மேத் எக்ஸாமில் வாங்கின ஸ்கோர், உன் பக்கத்தில் இருக்கிறவன் வாங்கின ஸ்கோர், உன் பர்த்டே, அத்தனையும் இருக்கும். எவ்ரி நம்பர் இஸ் இன்சைட். அண்ட் இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு லெட்டர் போட்டேன்னு வச்சுக்கோ, ஏக்கு 1, டிக்கு 4 அப்படின்னு அசைன் பண்ணி பார்த்தேன்னா ஷேக்ஸ்பியர் எழுதின அத்தனை டெக்ஸ்ட்டும் உள்ளே இருக்குது. ஏன், உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நேற்று நீ அனுப்பிச்சே ஒரு மெசேஜ், அதுவும் உள்ளே இருக்குது. உன்னுடைய சுயசரித்தம் உள்ளே இருக்குது. நீ பண்ணினதெல்லாம் உள்ளே இருக்குது. நீ குழந்தையா பேசின முதல் வார்த்தை உள்ளே இருக்குது. நீ இன்னுமே பேச போகிற எல்லா வார்த்தைகளும் உள்ளே இருக்குது. ஸோ தி infinite possibilities that exist in this world sits here within that circle. Circle of life in Sumavasana. So, what you do with this information is entirely up to you, my dear. அப்படின்னு சொல்லி அவர் முடிப்பார். So, I decided to use that information for our next jump in pi. ஆனால் என்ன இருந்தாலும் நான் தமிழனாச்சே. I wanted to talk to you about கொன்றை வேந்தன் 67. இந்த கொன்றை வேந்தன் 67 என்ன சொல்லுதுன்னா, தமிழில் பைய அப்படின்னா மெல்ல அப்படின்னு அர்த்தமா. ஸோ மெல்ல சென்றால் உலகம் உங்களை தாங்கும், அப்ரிஷியேட் செய்யும், வரவேற்கும். ப்ளீஸ், தேங்க்யூ.